பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி. பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாட்டிடும் விதமாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் சேலத்தில் இளையோர் திருவிழா நடைபெற்றது. கிராமப்புற இளைஞர்களின் திறமையை நாடறிய செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இளையோர் திருவிழாவினை சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். இளைஞர்களின் திறமையை மெருகேற்றி தேசிய அளவில் அவர்களை கவனம் பெற வைக்கும் வகையில் சரியான தளம் அமைக்கும் முயற்சியை அரசு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இது இந்த மாவட்டத்தில் முடியாமல் இது மாநில அளவுக்கு போய் மாநிலத்திலேருந்து நம்முடைய கண்ட்ரி அளவில் இந்தியா அளவில் போய் சென்ட்ரல் பார்லிமெண்ட்டில் வரைக்கும் பேசுகிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இது. இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஓவிய போட்டி, கவிதை எழுதுதல், புகைப்படம் எடுத்தல், பேச்சு போட்டி, நடனப் போட்டி, அறிவியல் செயல்முறை விளக்க கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 48 கல்வி நிறுவனங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இளையோர் திருவிழா இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையில் அமைந்திருந்தது. துடிப்பு மிக்க 100 இளைஞர்களை கொடுங்கள், நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.